ஒரே வார்த்தையில சொல்லிடுறாரு, டிஎம்கே தாங்க அப்படின்னு. பேச பயந்துகிட்டே சொல்றாப்புல. பக்கத்துல எல்லாம் ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறதால. என்னதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னா, கூட்டத்துல மிதிச்சிருக்கானுங்க. கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்கானுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், விஜய் மீது செருப்பு வீசப்பட்ட போதே திமுக குண்டர்கள் மாவடியான் கோவில் தெரு அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்த குண்டர்கள் உள்ள பூந்திருக்காங்க. இவங்க தான் கரண்ட் நின்னோடனே விஜய் மேல செருப்பை வீசினது, கூட்டத்துல தாக்குதல் நடத்தினது. இவனுங்க தான் உள்ள பூந்து அடிச்சிருக்காங்க. இவனுக்கு அடிச்ச உடனே தடியடியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ப்ரீ பிளான்ட் போல இருக்கு. நாங்க உள்ள பூந்து அடிக்கிறோம், நீங்க எங்களை தடியடி அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ஸ்கெட்ச் போல இருக்கு. அப்ப பதட்டத்துல எல்லாரும் ஓடுறாங்க, குழியில உழுவுறாங்க, அங்க உழுவுறாங்க, இங்க உழுவுறாங்க, செதறாங்க. கை குழந்தைங்க எல்லாம் இருக்கு, அங்கங்க ஓடி போய் நெரிசல்ல சிக்கி இறந்து போயிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால இந்த ஆதாரங்கள்லாம் வச்சு ஓரளவுக்கு ஒரு அனுமானத்துக்கு வர முடியுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அருணா ஜெகதீசன்